ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். லாக் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜுடைய டைரக்ஷனில் ஏஷம் அப்துல் வஹாபுடைய இசையில் சூரியோடைய நடிப்பில் மே 18க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாமன். அண்ட் சூரி லீட் ரோல்ல இப்போ தொடர்ந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய அடுத்த ரிலீஸாக மாமன் படம் ரெடியாக இருக்குது. இந்த மே மந்த் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. சான்வி மேக்னா இப்போ ரீசெண்டாக அவங்க சுடிதார் செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ரஜிபுத்திர விஷுவல் மீடியாவுடைய தயாரிப்பில் மோகன்லால் மற்றும் சோபனாவுடைய நடிப்பில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா இந்த கம்பேக் கொடுத்துருக்கக்கூடிய படம் தான் தொடரும். அண்ட் இந்த திரைப்படம் லாஸ்ட் வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்தை தொடரும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு தருண் மூர்த்தி. படத்துக்கு ஜேக்ஸ் விஜய் இசையமைச்சிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி இப்போது படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. 100 crores தாண்டி சூப்பர் கலெக்ஷன் வாங்கியிருக்குது. அண்ட் அதை கொண்டாடுற விதத்தில் ஒரு கொண்டாட்டம் வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை போஸ்ட் மூலியமாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தீபிகா பள்ளி இப்போ ரீசெண்டாக அவங்க ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அதாவது கோவிலுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அங்கே அவங்க எடுத்துகிட்டு கேஷுவல் ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். $1 million ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி டெபியூ பண்ணியிருக்கிறாரு அபிஷன் ஜீவந்த் அவர்கள். படத்துக்கு ஷான்ரோல் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சிம்ரன் சசிகுமார் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ படத்தினுடைய ஸ்னீக் பீக் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்க. அகன்ஷா சர்மா ஃபிலிம்ஸில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லேஸ் பார்டரில் அவங்க பியூட்டிஃபுல்லான ட்ரைப்பிங்கில் அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைலோட அவங்களுடைய ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. விநாயகா அஜித் ஃபிலிம்ஸ் மற்றும் ஃப்ளோரன் டொமினிக் அவங்களுடைய தயாரிப்பில் ஆசிஃப் அலியோடைய நடிப்பில் தாமருடைய டைரக்ஷனில் கோவிந்த் வசந்தாவுடைய இசையில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சர்க்கித். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஹோப் சாங்ன்ற பாடல் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுவினர் சார்பாக. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ஆசிஃப் அலி ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு. கிருத்தி ஷெட்டி ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா லிவ் க்ரீனில் பியூட்டிஃபுல் க்ராப் டாப் வித் ஃபுல் ஸ்லீவ்ஸோட ஹை வேஸ்ட் சிங்கிள் ஸ்லிட் பேட்டர்னில் இருக்கிற ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். லிட்டில் க்ரூ ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஜோ ஜார்ஜுடைய டைரக்ஷனில் ஸ்ரீநாத் பசியுடைய நடிப்பில் வர்ணுடைய இசையில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆசாதி. அண்ட் இந்த படத்தில் இருந்து இப்போது எகா எகான்ற சாங் லிரிக்கல் வீடியோவாக படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் படமும் ரிலீஸ் ஆக போகுது. சிதி தானி அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுடைய நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கான கேப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மூவியில் அவங்களுடைய கேரக்டருக்கான லுக்கில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் உங்களுக்காக. டிஎஸ்பி மற்றும் நிஹாரிகா என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் பிரேமானந்துடைய டைரக்ஷனில் சந்தானமுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான்
டிடி நெக்ஸ்ட் லெவல் அண்ட் இந்த திரைப்படம் வந்து May 18 வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தினுடைய கதை ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா டிடி ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி அந்த தில்லுக்கு துட்டு 1, 2 இருக்கட்டும், அதனுடைய நெக்ஸ்ட் லெவலாக தான் இப்போ இந்த படம் வந்து இருக்க போகுது. ஸோ படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. இதில் இந்த படத்தில் கௌதம் வாசுதேவ் மேனனும் வர இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ எப்படி இருக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இப்போ படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அனன்யா பாண்டே சேனலுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்களுக்கு பிடிச்சமான ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்றதையும் சேர்த்து மொத்தமாக ஃபோட்டோ டம்ப் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் ப்ரொடக்ஷன் மற்றும் நேனி என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் மாத்யூ தாமஸுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் லவ்லி 3D. அண்ட் இந்த திரைப்படத்தை டென்னிஸ் கருணாகரன் வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்துக்கு வந்து விஷ்ணு விஜய் இசையமைச்சிருக்கிறாரு. படம் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. படக்குழுவினர் சார்பில் படத்துக்கான பெரிய ப்ரமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தை வந்து கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மாத்யூ தாமஸ் தொடர்ந்து வித்தியாசமான கதைகள் நடிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கும் அண்ட் கதைக்கும் என்ன மாதிரியான ஒரு கனெக்ட் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் படத்தினுடைய சொல்கிற ஸ்டோரி டெல்லிங் விதமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதனால் ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்து ஈர்த்து இன்னும் அதிகப்படியான வரவேற்பும் கொடுத்துட்ருக்குறாங்க. நடிகர் அர்ஜுனுடைய 2வது மகளுடைய கல்யாணத்துக்காக இட்டலி போயிருக்கிறாரு. அங்கே அவர் வந்து பிளேசரில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் ஏதோ வாங்க பார்க்கலாம். ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சதீஷ் கிருஷ்ணாவுடைய டைரக்ஷனில் கவினுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேஸ். அண்ட் இந்த திரைப்படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் திருடி சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அது இப்போ சோஷியல் மீடியாவில் 1 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இங்கே இந்தியாவில் பாம்பேயில் வந்து வேவ் சப்மிட்னு சொல்லிட்டு சினிமா இண்டஸ்ட்ரி சார்பில் நடத்தப்பட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ராஷிகனா கலந்துக்க போது அப்போ அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் மெஹர் குலாட்டி அவங்களுடைய டைரக்ஷனில் ரிதேஷ் தேஷ்முக் மற்றும் ஜாக்லின் பெர்னாண்டஸுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரைட் 2. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு யோயோ ஹனி சிங் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய கான்செப்ட் வந்து ரைடு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற விதத்துலேயும் இன்னும் அதிகப்படியான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கிறாங்களாம் ரைட் 2ல். ஸோ மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சி படத்துக்கு வந்துட்டு மக்கள் நிறையவே குவிஞ்சிட்ருக்குறாங்க. நமிதா பிரமோத் ரீசெண்டாக நடந்த பர்த்டே ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. விஜய் கம்பைன்ஸ்னுடைய தயாரிப்பில் யூ அன்புடைய டைரக்ஷனில் சண்முக பாண்டியன் விஜயகாந்தனுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் படைத்தலைவன். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருக்கிறாரு. படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை ஃபைனலி படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ படம் வந்து May 23 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கிளிம்ஸ் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். நுரின் ஷெரின் அவங்களுடைய ஏப்ரல் மொமெண்ட்ஸை ஒரு ஃபோட்டோ ரம்பாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அதை பார்த்துட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லோரும் அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் கொடுத்துட்ருக்காங்க.
இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்காது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.